தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம். தொடக்க நூல் 4. காயினும் ஆபேலும். ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான். அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். அவள், ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றெடுத்துள்ளேன் என்றாள். பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான். காயின் நிலத்தை பயன்படுத்துபவன் ஆனான். சில நாட்கள் சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொழுத்த தலையீர்களை கொண்டு வந்தான். ஆண்டவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்ந்தவனாவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். காயின் தன் சகோதரன் ஆபேலிடம், நாம் வயல்வெளிக்கும் போவோம் என்றான். அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேல் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது. நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்றான். அதற்கு ஆண்டவர், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது உன் கையில் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணையும் முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார். காயின் ஆண்டவரிடம், எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது என்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தியிருக்கின்றீர். உமது முன்னிலையினின்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன். மண்ணுலகின் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது. என்னை காக்கின்ற எவனும் என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானோ என்றான். ஆண்டவர் அவனிடம், அப்படியன்று, காயினை கொல்கின்ற எவனும் 7 முறை பழி வாங்க மாட்டான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார். பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன்னை விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறினான். காயினின் வழிமரபினர் காயின் தன் மனைவியிடம் கூடி வாழ அவனுக்கு கருவுற்று எனோக்கை பெற்றெடுத்தாள். அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் எனோக்கின் பெயரை வைத்தான். எனோக்கிற்கு ஈரோது பிறந்தான். ஈரோதுக்கு
மெகுயாவேல் பிறந்தான். மெகுயாவேலுக்கு மெத்துசாவேல் பிறந்தான். மெத்துசாவேலுக்கு இலாமேக்கு பிறந்தான். இலாமேக்குக்கு 2 பெண்கள் மணந்து கொண்டான். ஒருத்தியின் பெயர் ஆதா, மற்றொருத்தியின் பெயர் சில்லா. ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவன்தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. அவன் சகோதரன் பெயர் யூபால். இவன்தான் யாழ் மீட்டுவோர், குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை. சில்லா துபால்காயின் பெற்றெடுத்தார். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகளும் செய்யும் கொல்லன் ஆனான். தூபால்காயின் நாகாமா என்ற சகோதரி இருந்தாள். இலாமேக்கு தன் மனைவியிடம், ஆதா, சில்லா, நான் சொல்வதை கவனியுங்கள். இலாமேக்கின் மனைவியோ, தன் சொல்லுக்கு செவி கொடுங்கள். என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்றுவிட்டேன். என்னை அடித்ததற்காக அந்த இளைஞனை நான் கொன்றேன். காயினுக்காக 7 முறை பழிவாங்கப்பட்டால் இலாமேக்கின் 7 முறையன்று பழிவாங்கப்படும் என்றான். ஆதாம் மீண்டும் தன் மனைவியின் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். காயின் ஆபேலை கொன்றான். அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்திருந்தார் என்றாள். சேத்துக்கு மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு அவன் ஏனோகா என்று பெயரிட்டான். அப்பொழுது ஆண்டவர் தம் திருப்பெயரால் அவரை வழிபடலாயினார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.